நைட்டு 12 மணிக்கு ஒரு பொண்ணு தனியாக நடந்து போனால் தான் அந்த அன்னைக்கு சுதந்திரம் பெற்ற நாடு அப்படின்னு சொல்லி காந்தி சொன்னாராமா. ஆனால் இன்றைக்கி பொண்ணெல்லாம் நைட்டு 12 மணிக்கு நடந்து போக வேண்டியதில்லை. ஒரு ஆம்பளை 10 மணிக்கு மேலே நடந்து போனாலே பயங்கர பிரச்சனை நடக்குது. அந்த மாதிரி பண்ணுறாங்க இந்த நாட்டு போலீஸ்காரன். வெள்ளைக்காரங்கிட்ட நாட்டை வாங்கிட்டேன் காந்தி, ஆனால் போலீஸ்காரங்கிட்ட கண்டு வந்து அடமானம் வச்சிட்டேன். போலீஸ்காரன் நண்பர்கள் இருக்கிறாங்களே, சக்கையான நண்பர்கள். அவர்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, ஒரு சம்சாரம் இருக்குது, ஒரு அம்மா இருக்குது, ஒரு அக்கா தங்கச்சி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையெல்லாம் நினைக்க மாட்டாங்க. ஒரு லாரி டிரைவரு, ஒரு ட்ராவல்ஸ் டிரைவரு எவ்வளோ கேவலமாக பேசணுமோ, எவ்வளோ தகாத வார்த்தைகள் பேசணுமோ, எவ்வளோ காசு வாங்கணுமோ அதைத்தான் மட்டும் பார்ப்பாங்களே தவிர, மற்றபடி நம்மளை மாதிரி அவனும் ஒரு மனுஷந்தே அப்படின்னு சொல்லியெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. ஏன்னா வெள்ளைக்காரன் பார்த்து மனுஷங்க இவங்க போராடுறாங்க அப்படின்னு சொல்லி மனிதாபானம் பட்டு அவன் சுதந்திரம் கொடுத்துட்டு போனான். ஆனால் அந்த நாட்டுக்குள்ளே ஒரு குள்ளாநேரி வச்சுட்டு போனான். அந்த குள்ளாநேரி யாருன்னா நம்ம போலீஸ். இந்தியாவுக்குள்ள இருக்கிற அத்தானா போலீஸுமே நான் சொல்கிறேன். கை நீட்டி காசு வாங்காத போலீஸ் 100ல் 10 பேர் தான் இருப்பான். சாரி, 100ல் 2 பேர் தான் இருப்பான் கை நீட்டி காசு வாங்காத போலீஸ். நேர்மைக்கு அவைய பாடுபடுறது கிடையாது. எவன் கஷ்டப்படுறானோ, எவனுக்கு மொழி தெரியலையோ, எவனுக்கு சொல்ல தெரியலையோ அவங்ககிட்ட அதிகமாக காசு வாங்குவாங்க. சட்டம் பேசுனீங்கன்னா மொத்தமாக பிடிங்கி வச்சுக்குவாங்க. இந்திய அரசியல் அப்படி இருக்குது.